தமிழக மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்திய விமானப்படையில் 15 ஆண்டுகள் சேவை செய்துவிட்டு பிறகு இந்தியன் வங்கியில் பணிபுரிந்துவிட்டு ஓய்வு பெற்று இந்த பெருங்கழுத்தூர் குடியிருக்கிறேன். இங்கு உள்ள நலச்சங்கம் சார்பில் நான் ஒரு அங்கத்தினராக பணிபுரிகிறேன். இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நாங்கள் மக்களின் நலம் விரும்பி ஏற்கனவே இங்கிருந்த மரங்களை மேம்பாலம் கட்டும் பணியில் அகற்றப்பட்டு விட்டன. அதை ஈடு செய்யும் வகையில் நாங்கள் மக்கள் நலனுக்காக பல முயற்சிகளை எடுத்து பல இடங்களுக்கு தகவல் கொடுத்து பிறகே இந்த மரக்கன்றுகளை நட்டோம். ஆனால் இப்போது அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு ஆதரவாக போலீஸும் செயல்பட்டு நாங்கள் நட்ட மரக்கன்றுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி விட்டனர். இது ஒரு காழ்ப்புணர்ச்சியாக கருதுகிறேன். இது ஒரு பிரதமர் முதல்வர் வரை அனைவரும் மரம் நட சொல்கிறார்களே, இது ஒரு மக்கள் விரோத செயலாக நான் கருதுகிறேன். இதற்கு மக்கள் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நல்லது செய்கிறவங்கள தடுக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு முக்கியத்துவம் வேணும்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதில் அரசியலுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. அரசியல் இடையூறு இல்லாமல் தான் நாங்கள் இவ்வளோ நாளும் செயல்படுறோம். சங்கம் பொது நலத்தோடு மக்களின் பொது நலன் கருதி சாதியோ மதமோ கட்சிகளின் வேறுபாடோ என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரை பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இதில் மட்டும் ஏன் இந்த தடை? இதுக்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும். இதுக்கு முதல்ல கண்காணித்து இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சிகள் இதில் நலச்சங்களுக்கு இப்படி இடையூறு செய்தால் நலச்சங்கம் எப்படி செயல்படும்? மக்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? எல்லாவற்றையும் அரசை எடுத்து செய்ய முடியுமா? முடியாது. அரசுக்கு ஒரு மறுகரமாக இருந்து நாங்கள் சங்கத்தினர் செயல்படுகிறோம். அதை தடுப்பது எந்த வகையில் நியாயம்? பொதுமக்கள் பதில் சொல்லட்டும். பொதுமக்கள் தான் கேள்வி கேட்கணும். பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது.